ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அர்பன் லேடி அட் ஒர்க். இன்றைக்கே நம்ம vlogல நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே பாப்கார்ன் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து எல்லோருடைய ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாப்கார்னை வீட்டில் ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹெல்தி அப்படின்னும் போது ஐம் யூஸிங் ஒன்லி த குக்கிங் ஆயில், ஐம் நாட் யூஸிங் எனி பட்டர். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினாக இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ குக்கிங் ஆயில், அப்புறம் கார்ன் சீட்ஸ் அண்ட் சால்ட். ரொம்ப சிம்பிளாக இதை ஈஸியாக பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அண்ட் அதில் 2 ladle ஆஃப் குக்கிங் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 கரண்டி சன்ஃப்ளவர் ஆயிலை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது மைல்டாக ஹீட் ஆகட்டும். இப்போது இந்த சீட்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ன் சீட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். அதாவது சோள விதைகள் வந்து சின்னதாக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் அது வந்து பாப் ஆகும். ஆனால் நீங்கள் கடையில் வாங்கும்போது பார்க்கும்போது 2 வெரைட்டி ஆஃப் சோள விதைகள் கிடைக்கும். ஸோ ஒன்று வந்து நல்லா ப்ராடாகவும் ஃப்ளாட்டாகவும் இருக்கும். அது வந்து சுண்டலுக்கு யூஸ் ஆகும். பட் இதுக்கு வந்து பாப்கார்ன் செய்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இப்போ இந்த ஹீட்டான ஆயிலில் நான் அந்த கார்ன் சீட்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஹோல் பேக்கெட்டே நம்ம வந்து ஆட் பண்ணலாம். மெயினாக இது வந்து அந்த ஆயிலில், அதாவது மைல்டாக வார்மான ஆயிலில் நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். பிகாஸ் அந்த ஆயிலில் அது ஃபுல்லாக சாட் ஆகி ஒரு பாயிண்டில் வந்து அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் பாப்பிங். ஸோ அந்த பாப் ஆகும்போது நம்ம வந்து இதோட மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் பாப்பிங். ஸோ கோகோனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட லிட்டு க்ளோஸ் பண்ண அப்புறம் பாப்பிங் சவுண்ட் நல்லா கேட்கும். அண்ட் ஒரு பாயிண்டில் செட்டில் ஆகும். அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆயில் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கார்ன் சீட்ஸும் பாப் ஆக ரெடி ஆயிடுச்சு. எஸ், ஸோ இப்போது உங்களால் பார்க்க முடியும் அந்த சோள விதைகள் வந்து பாப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு பேக்கெட் ஆஃப் அந்த சோளம் பேக்கெட்டுக்கு 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா அதை வந்து ஸ்டிர் பண்ணிவிடுங்க. இட் ஷுட் பி மிக்ஸ்டு வெல். நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் அது எல்லாமே பாப் ஆகி மேலே ஜம்ப் ஆகும். ஸோ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது லிட்டை வந்து நீங்கள் அப்சைட் டவுன் போடலாம், இல்லை நார்மலாகவே க்ளோஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் போட்டிருக்கிற இந்த 1 பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் குக்கர் ஃபுல்லாக வந்து வரும். ஸோ அதனால் நான் லிட்டை நார்மலாகவே க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து கேஸ்கெட் போடணும் அண்ட் ஸ்டீம் விடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ இப்போ பியூட்டிஃபுல்லாக இந்த பாப்கார்ன் அழகாக பாப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு உங்களுக்கு ஒரு குக்கர் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பாப்கார்ன் கிடைக்கும். ஸோ பட்டர் பாப்கார்ன் வேணுன்றவங்க 1 ladle சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் 1 ladle ஆஃப் பட்டர் அந்த காம்பினேஷனில் எடுத்துக்கோங்க. ஃபுல் பட்டர் எடுக்க வேண்டாம். அது வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும் அண்ட் வந்து சீக்கிரமாக சாராயிடும் இந்த பட்டர். அப்போது உங்களுக்கு பாப்கார்ன் வந்து ரொம்ப இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பாப் ஆகாது. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.